29வது சிறப்பு கருத்தரங்கமாக நடைபெற்று கொண்டிருக்கூடிய வாழப்பாடி ஜோதிட ஆராய்ச்சியாளர் நலசங்கத்தினுடைய இந்த கூட்டத்திற்கு வருகை புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தலைவர் மாரப்பன் ஐயா அவர்களுக்கும், செயல் வீரர் பொருளாளர் எனது மாணவர் செடையாண்டி ரமேஷ் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த இரவாத வாழ்த்துக்களை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த 29வது சிறப்பு கருத்தரங்கம் மேலும் மேலும் வளர்ந்து அது 2000 கூட்டங்களை கடந்து செல்ல வேண்டும் என்கின்ற பேராசை எனக்கு உண்டு. தொடர்ந்து ஜோதிடர்கள் வாழப்பாடிக்கு வருகை புரிந்து சிறந்த கருத்துக்களை தங்களுக்குள்ளே பரிமாறி ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் வழிகாட்டி எளிய பரிகாரங்களை கூறி அவர்கள் வாழ்விலை வளம் பெற நீங்கள் அனைவரும் உதவ வேண்டும் என்று நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். என்னை பொறுத்தவரை நாங்கள் என் தந்தையார் திராவிடர் கழகம், அப்புறம் அப்படியே திமுக. சாமி இதெல்லாம் எதுவும் கும்பிட்றதில்ல, ஒன்றும் இல்லை. சாமி பிள்ளையார் சிலையை செவ்வாய்ப்பேட்டையில் தூக்கி போட்டு உடைச்சவர் எங்கள் அப்பா தந்தை பெரியார். குதிரையில் எம்ஆர் ராதா அண்ணா ஊர்வலத்தில் போகும் பொழுது பெரியாரோடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு பிள்ளையார் சிலையெல்லாம் தூக்கி போட்டு உடைச்சவர் எங்கள் அப்பா. 2000 எங்கள் அப்பா இறந்துடுறாரு. அதற்கு முன்னாடி 94 என் தாயார் இறந்துடுறாங்க. இறந்த உடனே எங்கள் அப்பா அதுக்கப்புறம் தான் எங்களுக்கெல்லாம் ஜாதகமே எழுதுறாரு. எழுதும்போது எனக்கு 16 வயசு. 16 வயசில் நான் தாயை இழக்கணும் அப்படின்னு சொல்லி வெள்ளிக்கிழமை பிறந்த நீயே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் 2000 எங்கள் அப்பா இருக்கிறாரு. 2 பேரும் இறந்துடுறாங்க. நானும் என் தங்கச்சி அனாதையாயிடுறோம். 2 பேருக்குமே திருமணம் ஆகலை. நான் இடைநிலை ஆசிரியராக பணிபுரிகிறேன். இந்த கோயிலுக்கு முன்னாடி தான் எங்கள் வீடு. அப்புறம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி எல்லாம் தேடி அலைஞ்சா அந்த ஆத்தூர் மாதேஸ்வரன், மல்லூர் இருக்க போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய மணிகண்டன், இப்படி பிரபல இங்கே சேலம் மாவட்டத்துக்கு ஜோதிடர்கள்லாம் பார்க்குறோம். அப்புறம் தமிழ்நாட்டுக்குடைய எல்லா பிரபல ஜோசியரையும் போய் பார்க்குறோம். காரணம் என்ன? இது மாதிரி இளமையிலேயே தாய் தந்தை இழந்து இப்படி இருக்கிறது என்ன காரணம்? எனக்குள்ள ஒரு கேள்வி எழுது. சுற்றி எல்லாரையும் பார்க்குறோம். இல்லை நவகிர கோள்கள் தான் நம்ம ஆட்டி படைக்குது. தேதியூர் எஸ்கே சாஸ்திரி அவர் எழுதிய புத்தகங்கள்லாம் உங்கள்கிட்ட நிறையா இருக்கும். ஜனாதிபதி விருது பெற்றிருக்கக்கூடியவர். நமது கலைமாமணி விருது தமிழ்நாடு அரசுடைய சிறப்பு விருதையும் பெற்றிருக்கக்கூடிய தேதியூர் எஸ்கே சாஸ்திரி அவர்கள் தான் நமக்கு குருநாதராக இருந்து வழிகாட்டினார். அதற்கு அவர் இறந்த பிறகு பராசரம் பாலசுப்ரமணியம் திருமலை திருப்பதி தேவஸ்தானுடைய ஆஸ்தான ஜோதிடராக இருந்த பராசரம் பாலசுப்ரமணியம் அவர்களுடைய வழிகாட்டலில் அப்புறம் கடைசியாக அந்த கோயிலே கட்டியாச்சு. எல்லா காரணம் கோள்கள் தான், நம்மை பற்றி இழுக்கக்கூடிய கோள்கள் தான். அப்படிப்பட்ட அந்த கோள்களுடைய நல்ல பலன்களை ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் சொல்லி அவர்களை வழிகாட்டி அவர் வாழ்விலை உயர்த்திற்கு நீங்களாம் உதவ வேண்டும். என்னை உயர்த்தியதும் இந்த கோள்கள் தான். அது நல்ல ஜோதிடர்கள் கிடைச்சாங்க. எல்லாரையும் பார்த்துட்டு தமிழ்நாட்டில் இன்றைக்கி டிவியில் வரக்கூடிய பிரபல ஜோதிடர்கள் எல்லாரையும் பார்த்தாச்சு. இப்போது அந்த இதில் ஜி தமிழில் வராருல்ல ஐயா, அவர் பேர் அரிகேஸ்வரன் வெங்கட், அவரை போய் வீட்டில் போய் பார்த்தோம். 1 மணி நேரம் 1000 ரூபாய், 4 மணி நேரத்துக்கு 1000 ரூபாங்க அவருக்கு. அவரை போய் பார்த்தோம். எல்லாரையும் போய் சந்தித்து பார்த்தோம். கடைசியாக ஒன்றும் யாரும் நமக்கு சரியாக வழிகாட்டலை. சிறந்த வழிகாட்டியாக நமக்கு விளங்கியவர் தேதியூர் எஸ்கே சாஸ்திரி தான். அவர் எழுதிய காலப்பிரகாசிகை நிறைய புத்தகங்கள்லாம் அவர் எழுதியிருக்கிறாரு. அதெல்லாம் நீங்கள் வேலூர் ஈஸ்வரன் கோயிலில் வாங்கி படித்து அவரை போய் சந்தித்தோம். தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் பல்கலைக்கழக நூல் நிலையத்தில் இருக்கக்கூடிய பள்ளியில் சமஸ்கிருத பண்டிட்டாக இருந்தவர். அவர் வழிகாட்டிய பிறகு அப்புறம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி நவக்கிரக நாயகர்கள் படம் எல்லோரும் கொடுத்தோம். அது நம்ம போடுறதுக்கு தமிழ்நாட்டிலே நம்ம தான் முதல்ல அது போட்டால் எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம். அடுத்த கூட்டத்தில் கிடைக்க போகிறவர்கள் ஐயாட்ட கேட்டு அதை வாங்கி பயன்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு வழிநடத்தி கொண்டிருக்கிற கோள்களை நாம் பற்றி கொள்வோம். நீங்களும் அதுக்கெல்லாம் வழிபுரிய வேண்டும் என்று கூறி தொடர்ந்து இந்த சங்கத்தை வழிபடுத்துங்க. தொடர்ந்து வாங்க. எங்களால் என்ற உதவியை இந்த கோயிலுடைய ட்ரஸ்டியாக இருக்கேன். 13 பேர் சேர்ந்து இந்த கோயிலை கட்டியிருக்கோம். தொடர்ந்து ஆமாம் ப்ரைவேட் கோயில் தாங்க. தொடர்ந்து வாருங்கள் என்று வரவேற்று ஐயா அவர்களுக்கும் ரமேஷ் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு வாய்ப்பளித்த தலைவருக்கு நன்றி பாராட்டி விடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம்.